அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, தை கிருத்திகை. இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க கையில இது இருந்தாலே போதும், உங்க கையில எக்கச்சக்கமா பணம் புரள ஆரம்பிக்கும். இதுக்கு மேல உங்க கையில காசே இல்லைங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்லலாம். உடனடியா நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கறதுனால அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல தை கிருத்திகை வர்றது இன்னமுமே விசேஷமானது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு ஒவ்வொரு மாசமும் வரும். ஒரு வருஷத்துல 3 மாதங்கள்ல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானதா இருக்கு. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, அதே மாதிரி கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கிருத்திகை. இந்த 3 நாட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தை மாசத்தோட கிருத்திகை இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி. அடுத்ததா தமிழ் தேதி பாத்தீங்கன்னா தை மாசம் 24ஆம் தேதி. இதோட கூட்டுத்தொகை நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. இன்னைக்கு நமக்கு கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னாலும் 6ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு 666ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. முருகப்பெருமானுக்கும் 6ங்கிற நம்பருக்கும் நிறையவே தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். 6 முகம் கொண்டவர் முருகப்பெருமான். அறுபடை வீடுகளுக்கு சொந்தக்காரர். 6 கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த வகையில இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்ததா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 6ங்கிற நம்பர் சுக்கிர பகவானுக்கும் உகந்தது. வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சுக்கிர வசிய எண் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு திரும்பி வராது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல் வீடியோல 6 ஏலக்காய் மட்டும் இருந்தாலே போதும், அளவில்லாத பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும், தீராத கடன் பிரச்சனையும் தீரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க கண்ணுக்கே தெரியாம இத நீங்க ரகசியமா எழுதினாலே போதும், ஒரே நாள்ல அதிரடியான பணவரவு ஏற்படும், குபேர வசியம் ஏற்படும்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய பரிகாரத்தை பத்தி 2வது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 3வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க இதை எழுதினாலே போதும், தினமும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும். நீங்க கோடீஸ்வரர் ஆகிறத யாரு நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி 3வது வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பணத்தை வசியம் செய்யறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள நம்ம கையில இருக்க வேண்டியது என்னங்கறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம்.
இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இந்த பரிகாரம் குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. உங்க குடும்பத்துல நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யறது நல்லது. இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கூட நீங்க செய்யலாம். ஆனா பெஸ்டான டைம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம். இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த சமயத்துல எந்த ஒரு பண கஷ்டத்தையும் கடன் பிரச்சனையையும் நீங்க சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நேர்மறையான முறையில பணவரவு அதிகரிச்சிட்டாலே போதும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை உங்க இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எந்த இடத்துல எழுதணும், என்ன எழுதணும்ங்கிறது உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல தெரியும். இப்படி எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்தை தான் நம்ம சுக்கிரமேடுன்னு சொல்லுவோம். இந்த சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில 24ங்கிற நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இந்த 24ங்கிற நம்பர் சுக்கிரவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் இந்த 24ங்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுத்த ஒரு மேஜிக்கலான மிராக்கிளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம். இப்ப இந்த 24ங்கிற நம்பரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபெகு சிம்பலை 3 டைம்ஸ் உங்களோட மணிக்கட்டு பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. ஃபெகு சிம்பல்னா என்னன்னு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். அபரிமிதமான பணவரவை உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிம்பல் தான் இந்த ஃபெகு சிம்பல். இந்த ஃபெகு சிம்பலை நம்ம இடது கையில மணிக்கட்டு பகுதியில நாம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, அந்த இடத்துல வரைஞ்சுக்கோங்க. எங்க வரையணுங்கிறதும் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். இப்படி சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில 24ங்கிற ஏஞ்சல் நம்பரையும் நம்ம மணிக்கட்டுல ஃபெகு சிம்பலை 3 முறையும் வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கற்பனை பண்ணி பார்த்தா கூட போதுமானது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சப்போஸ் இந்த பரிகாரத்தை நீங்க சாயங்கால நேரத்துல செஞ்சிருக்கீங்கன்னா வேலை செய்யும் போது இந்த சிம்பல் அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. திரும்பி எழுதி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில வரைக்குமே இது உங்க கையில இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இது இன்னமுமே பெட்டரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இப்படி நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க பிரஷ் பண்ணும்போது உங்க கையையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நம்ம கைகள் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லி தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படி இந்த கைகள்ல நாம செய்யக்கூடிய செலவே இல்லாத இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உடனடியா நல்ல ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுக்கும். அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.